அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். அதன்படி மிதுனமனையில் குரு பகவானும் சிம்மத்தில் கேது பகவானும் இந்த மாத தொடக்கத்தில் மனோ காரகனான சந்திரன் கன்னியில் வீற்றிருக்க, கும்பத்தில் புதனும் ராகுவும் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்காங்க. அதே சமயத்தில் இந்த புதன் பகவானானது ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறது. செவ்வாய் பகவான் இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மீனமனைக்கும், சனி சூரியன் இந்த 2 கிரகங்கள் மீனத்தில் அமர்ந்திருக்காங்க. சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மேசத்துக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு சிறந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த பதிவில் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல் கண்டிப்பாக கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கார். அதாவது நீங்கள் போய் பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ பாக்கியத்தை வரவழைப்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் எடுப்பீர்கள். அதுவும் குருவின் பார்வையில் புதன் இருக்கு. அப்போ புதன் நல்லா இருக்கார். லக்னாதிபதி ராசி அதிபதி நல்லா இருக்கு. குரு அதாவது ஒரு நல்லவர், ஒரு சுப கிரகம் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போது நிச்சயமாக இந்த மாதம் நல்லதைத்தான் உங்களுக்கு நடத்த போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். பெரிய மனிதர்களின் தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. குலதெய்வத்தின் அருள் கடாட்சம் நிச்சயமாக உண்டு. பெரிய மனிதர்களின் தொடர்பால் தொழில் ரீதியில் அல்லது வேலை ரீதியில் அல்லது வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லவைகள், நல்ல அனுகூல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொட்டது துலங்கும், நினைச்ச காரியங்கள் ஜெயமாகும். தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகளை கண்டிப்பாக கொடுக்கும், அல்லது வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கும், அல்லது வேறு கேஸ்ட்டு மதத்தினர், வேறு மதத்தினர் மூலமான ஒரு நட்புணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அவர்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பு பெறுது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பொருளாதார பற்றி கேட்டிங்கன்னா நிச்சயமாக மேன்மையை தரக்கூடிய ஒரு வருடம் தான். அதாவது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக இந்த 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பொருளாதார தடைகள் ஏற்படுத்த போவது இல்லை. ஏன்னா குரு உச்சபலம் அடைய போகுது. இப்போ உங்களுக்கு இந்த மாதம் வருமானம் நன்றாகத்தான் இருக்க போகுது. வருமானத்தில் எந்த தொந்தரவும் ஏற்படுத்த போவதில்லை. 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் 2 கிரகங்கள் இருக்குது. அங்கே திக்பலம் பெறுது, வலிமை பெறுது. அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாக திறமை இதெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. யாருக்கு? இந்த மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் வீடு, செவ்வாய் இங்கே திக்பலம் அடையுதா, அப்போ வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்கிறது இது அத்தனையும் கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் நிலக்காரக கிரகம் திக்பலத்தோட வலிமையாக 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ கண்டிப்பாக வாங்கணுங்கிற எண்ணத்தை அதிகமாக விதைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம். ரியல் எஸ்டேட்டில் நாட்டத்தை கொடுக்கும். விற்பனை அப்படிங்கிறது படு சோறாக இருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்குறார். எப்படியோ வீடு விற்பனை அல்லது நிலம் விற்பனை, இடம் விற்பனை இதெல்லாம் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சார் இடம் வச்சுருக்கேன், ரொம்ப மாதமாக விற்கணும்னு நினச்சிட்ருக்கேன், விற்க மாட்டேங்குது, இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ விற்பனை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மிதுனத்துக்கு அமையப்பெறுது. சார் குழந்தைகளை பற்றி சொல்லுங்களேன். குழந்தைகளுடைய படிப்பு எப்படி சார் இருக்கும்? நல்லா படிப்பாங்க. ஏன்னா குரு பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறார்.
குரு என்பது எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்த பலப்படுத்துகிறதுன்னு அர்த்தம், வளர்க்க போகிறதுன்னு அர்த்தம். 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை வளர்க்குது. 5ஆம் இடத்துல என்னென்ன இருக்குது? குழந்தைகள் நல்லா இருக்க போகுது, நல்லா வளர்க்க போகுது, குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டு, படித்த உடனே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஏன்னா காரக கிரகம் குரு பகவான் ஸ்தானத்தை பார்க்குறார். எங்கே பார்க்குறார்? 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதே 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார்? சுக்கிரன். அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது இந்த ஏப்ரல் மாதம் மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். ஏன்னா காரக கிரகம் குரு 5ஆம் இடத்தை பார்க்குறது, 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்க்குது லாபஸ்தானத்திலிருந்து. அப்போ கண்டிப்பாக குழந்தை பிறப்பு பாக்கியத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். குழந்தைகளுக்காக ஏதாவது செய்யணும் அன்னு ஆசைப்பட்டுட்டு ரொம்ப நாளாக இருந்தீங்கள்ல, அந்த கனவு நனவாகக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஏப்ரல் மாதம். 6க்குரியவன் திக்பலம். அப்போ 6ங்கிறது என்ன? வேலை. ஸோ யாருக்கெல்லாம் வேலை இல்லை, நான் வேலை தேடிட்டுருக்கேன், இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் முயற்சியால் கண்டிப்பாக 100% கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி வேலையை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய். அவர் போய் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். அந்த சூரியனும் வலிமை, அங்கே தொழில் காரக கிரகமான சனியோடு இணைந்திருக்கு. எல்லாம் கரெக்டு. கோபப்பட்டு கெடுக்காமல் இருந்தால் சரி. இங்கே தான் ஒரு பிரச்சனையே. அதிகாரத்தை கொடுக்கும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, வளைஞ்சு நெளிஞ்சு போக மாட்டீங்க. இந்த மாதம் வளைஞ்சு நெளிஞ்சு போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. வேலை கொடுத்துரும், நீங்களே பேசி நீங்களே ஏதாவது கெடுத்துக்குவீங்க. வேலையில் இருப்பவர்கள் கெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா சூரியன் செவ்வாய் 2 அதிகார கிரகங்கள். டக்குன்னு கோபம் வந்துடும். அந்த 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 ஒரு ஈகோ தன்மையில் அப்படியே வெளிப்பட்டுரும். அப்போது கோபப்படக்கூடாது, வளைஞ்சு நெளிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மிதுனத்துக்கு அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு இதெல்லாம் கொடுக்கும். ப்ரமோஷன் கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். எதிர்பார்க்கலாமா? 100% எதிர்பார்க்கலாம். சார் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் இந்த மாதம்? 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தையே பார்ப்பது நல்லது. போன மாதம் சார் வக்ரமாக இருந்தார் அல்லவா குரு, இது வரைக்கும் ஒரு கடந்த 3-4 மாதங்களாக வக்ரன் தன்மையில் இருந்தார். அப்போ தான் நினச்சது அது ஒன்று நடக்கிறது. ஏதோ ஒரு வகையில் குழப்பங்கள், வரன் வந்திருக்கும், ஆனால் ஏதோ ஒரு வகையில் செட் ஆகாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரியான இருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே இந்த ஏப்ரல் மாதம் சக்ஸஸ் கொடுக்கும். திருமணம் நிச்சயிக்கப்படும், திருமணம் முடிவாகும். நிறைய மிதுன ராசி என்பவர்கள் திருமணம், ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக சொத்துக்கள், வேலை, ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த ஏப்ரல் மாதம்தான். கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு மாதம். கூட்டாளிகளால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு மாதம். 7ஆம் இடம் சமூக பார்வை கிடைக்கும். சமூகத்தின் மூலமாக நல்லவைகள், ஒரு பெயர் புகழ் கிடைப்பதற்கு ஏதாவது ஒரு காரியம் செய்வீங்க. ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்லவைகள் செய்யணுங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம், இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக உண்டு. புதன் ராகு சேர்ந்திருக்கான். வெளியூர், வெளி மாநிலம், தூர. 9ஆம் இடம் என்பது தூரத்தை குறிக்கக்கூடிய இடம். 3ஆம் இடம் என்பது சிறு தூரம். 9ஆம் இடமும் தூரம். அங்கே ராகு வேறு இருக்கார். அப்போ கண்டிப்பாக வெளி மாநிலம், வெளியூர் தொடர்பு கிடைத்தே தீரும். இதில் மாற்று கருத்து இல்லை. அது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசத்தின் மூலமாக நன்மையை தரக்கூடிய அமைப்பு.
ஏற்றுமதி இறக்குமதி ஏதாவது ஒன்று, புத்தி அறிவு, புதன் ராகு கம்யூனிகேஷன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய உங்கள் பேச்சு அறிவு தான் மூலதனம். இந்த மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அறிவு உள்ள, நல்ல சிந்தனை உள்ள, புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். என்ன கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு கெடுத்துக்கக்கூடாது. ஏன்னா சனி, சூரியன் சனி 2 பகை. அங்கே பாருங்கள் சனி செவ்வாய் இதெல்லாம் சேரும்போது என்ன ஆகுன்னா, கொடுக்குற மாதிரி கொடுத்து கோபத்தை எதையாவது பண்ணி கெடுத்துடக்கூடாது. நீங்கள் கெடுத்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்குது. சுக்கிரன் அப்படிங்கிறது சொகுசு, வண்டி வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், இன்வெஸ்ட் பண்ணுறது, சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளில் கலந்துக்கிறது, இதெல்லாமே நல்லா இருக்குது. சுக்கிரன் நல்லா இருக்குது. சுக்கிரன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரிஷபத்துக்கு செல்லுது. அதாவது 19ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஆட்சி பலம் அடைந்து வலுப்பெறப் போகிறது சுக்கிரன். சூரியனும் பாருங்கள் 11ஆம் இடத்துக்கு போகுது. அப்போ இந்த மாதம் அரசு, அதிகாரம், அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைய போகுது. இன்னும் ஒரு துல்லிய பலன் 2026 எப்படி இருக்க போகுது? தொழிலா வேலையா? தொழில்னா எப்போ நமக்கு தொழில் அமையும்? அந்த கொடுப்பினை எப்போ நமக்கு வருது? 2026 எப்போ எனக்கு திருமணம் நடக்கும்? +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் அமையும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் எந்தவித மாற்று கருத்து கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.